Hello friends, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து travel பண்ற ஒரு vlog-ஆ இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஏற்காடு போக போறோம். So நம்ம வந்துட்டு ட்ரெயின்ல travel பண்ண போறோம். So சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெட்ரோ எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அங்க இருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் ஏத்துவோம். So அங்க இருந்து நம்ம வந்துட்டு சேலத்துல இறங்கி பின்ன அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ சடனாக நம்ம வந்துட்டு ஏற்காடு போகிற பிளான் அண்ட் 2 days அங்கே ஸ்டே இருக்க போகிறோம். ஸோ ரொம்ப எல்லாருமே த்ரில்டாக இருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. அண்ட் இது எங்களோட சென்னையில் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே மெட்ரோவில் கூடி நம்ம பேக்கெல்லாம் செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு சீட்டெல்லாம் கிடச்சிச்சு. ரொம்ப பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப நமக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது உட்காருக்க. அதனால ஏர்லி மார்னிங்னால நமக்கு அவ்வளோ இதாக ஒன்றும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ இவன் வந்து பயங்கர எக்ஸைட்டட்ங்க. 2 பசங்களும் வந்துட்டு மெட்ரோவில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போகிறனால ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் போகும்போது நம்ம மார்னிங் ட்ராவல் பண்ணுறனால இந்த மெட்ரோலையே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக டைம் தெரியல. பட் ஆனால் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அங்கே நம்மளோட சென்ட்ரலுக்கு ஏற்றிருக்கு. அப்போது வந்து ரீச் ஆகும்போது நல்லா சன்ரைஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்ட்ரல் எத்தியாச்சு. நாங்கள் போகிறது பார்த்தா இன்னும் ட்ரெயின் வர ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. எப்போவுமே நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து ட்ரெயின் ஏறுவோம். அது வந்து எங்களோட என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 10 minutes முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டோம். கரெக்டாக மெட்ரோவும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக ரீச் ஆயாச்சு. இனி ட்ரெயின் ஏறலாம். சேலம் ரீச் ஆகிட்டு நான் வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்துட்டு டீ காஃபியோட அந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் நமக்கு வந்தது. அண்ட் அது போக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சா அப்படி ஒன்று இருந்ததுங்க. அது வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நம்ம வந்துட்டு நம்ம சேலத்தில் ரீச் ஆயாச்சு. எல்லாம் செம்ம தூக்கம், செம்ம டயர்டு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வண்டி கொண்டு வராங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்துட்டு நம்ம ஏற்காடு போக போகிறோம். ஸோ அப்படி தான் போக முடியும். ஏற்காடுக்கு ட்ரெயின் கிடையாது தானே. ஸோ இங்கே சேலத்தில் இறங்கிட்டு நம்ம போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயாச்சு. இனி வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வண்டி வந்தாச்சு. நம்ம வண்டியில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் ஏறி முடிச்சதுக்கு கொஞ்சம் தூரம் போனோடனே பையனுக்கு கொஞ்சம் வாமிட் மாதிரிலாம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் மெதுவாக அப்படி போனோம். ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே எல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் வீடியோவில் கவர் ஆகலை. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. டயர்டாகவே இருக்கிற மாதிரி இல்லை, டயர்டாகவே இருந்தோம். அண்ட் நம்ம வந்துட்டு மேலே ஏற ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கீழே அந்த சேலத்துலேருந்து மேலே அந்த வெயிலோட டிஃப்ரென்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பார்க்கும்போதும் ஃபுல்லாக மரம் செடி அந்த மாதிரி கீழேருந்து பார்க்க அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இனி நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். 2 hours கழிஞ்சு தான் அம்மாவும் அப்பாவும் அவங்க கார் எடுத்துகிட்டு வராங்க. சென்னையிலேருந்துட்டு டைரெக்டாக ஏற்காடுக்கு கார் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம தான் ட்ரெயினில் வந்தோம். ஸோ அவங்க வர வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அந்த டே வந்துட்டு அங்கே நம்ம ஸ்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு பெருசாக ஒரு பரவாடியும் இல்லை நமக்கு. நம்ம அங்கே ஸ்டே மட்டும்தான். ஸோ நம்ம வந்துட்டு நேராக அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இவங்க வேற ஒரு டீம், நான் வேற ஒருத்தங்களோட காரில் வந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடமும் சுற்றி காமிக்கிறாங்க. அம்மா வேற ஒரு காரில் வராங்க. ஏன்னா இதான் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நமக்கு வந்துட்டு ஸ்டே எல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன இப்படி பார்த்துட்ருக்காங்க, பயந்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்க இந்த பசங்களும் அவங்க 2 பசங்களும் இவங்களோட
ஹஸ்பண்டும் மேலே அந்த சின்ன மலையில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருக்காங்க. அதை பார்த்து பயந்துட்டு இவங்க நின்றுட்டுருக்காங்க. நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போது அவங்க வந்துட்டு பயங்கர இதில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஸோ இங்கே வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இது நம்ம பிரிட்டிஷ் பங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி தான் பட்டிருக்கோம். நான் இதை ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். ஸோ இது வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. பின்னாடி ஃபுல்லுமே நிறைய செடி மரம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வாங்கி ஒன்று ரெஸ்டாரண்ட் இல்லைனா வந்துட்டு ஹோம் ஸ்டே மாதிரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து அவங்க ரீஇன்வைட் பண்ணி இனி புதுசாக அவங்க வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்னொரு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சும்மா சுற்றி பார்க்குறக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல, அது மாதிரி நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பார்த்தா கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆனாலும் வந்து த்ரில்டாக நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தோம். கிச்சன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. இது ஒரு பிரிட்டிஷ் பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அது வந்து அவங்க ஹோம் ஸ்டேக்கு ரெடி பண்ணி ஒன்றா ஹோட்டலாக இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறக்கு ஒரு பிளான். ஸோ நம்ம வந்து இப்போ என்னோட ஹேரெல்லாம் வாஷ் பண்ணனால என்னோடய ஹேரெல்லாம் இப்படி பப்ராப்பான்ட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணுறோன்னா இனி வந்து நம்ம சாப்பிட்றக்கு மெயினான விஷயத்துக்கு போகலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இங்கேருந்தே நமக்கு பசி தாங்க முடியல. என்ன நம்ம வந்து இப்போ கிளம்பி இப்போ நம்ம சாப்பிட்றக்கு இடத்துக்கு போகலாம். பழப்பழம் பார்த்திங்களா எவ்வளோ நிறைய இருக்குது, எம்மாடி. அதே மாதிரி அவக்காடோ மரம்லாம் இங்கே சூப்பராக, ஏற்காடில் சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஸோ அங்கே மஞ்சள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு லன்ச் சாப்பிட்லாம். ஸோ லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டோம். அங்கே வேற ஒருத்தங்க நமக்கு வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் டீ காஃபி எல்லாமே மார்னிங் வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் என்னால் எடுக்கவே முடியல. அண்ட் இப்போ வந்து நம்ம லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கே எல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே உள்ளே போனோம். அவங்கவுங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் இவனோட அலும்பு தான் தாங்க முடியல. இவன் ஸ்லைடு ஏற மாட்டான். இவன் இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா பழகிட்டு இருக்கான். ஸோ எப்படியும் அம்மா ஏறினா தான் ஸ்லைடு அவனும் ஏறுவான் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆள் ரொம்ப உஷாராக இப்போ எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தன் மேலே ஏறி அந்த என்ன சொல்ல அந்த கேசலில் ஏறி விளையாண்டுருக்கான். எல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் அந்த ஜம்ப் பண்ணுறா பாருங்கள் மூலில் மேலேருந்து கீழே வரைக்கும், ஐயோ சாமி. பாக்கி சைக்கிளிங் இருக்குது, அந்த பபிள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்போ குவாட் பைக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு விஷயந்தான் என்னால் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ண முடியல. இது வந்து அவங்களோட பையன் வந்து இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து நம்மளோட ஏன்னா ஜிப்லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போகிறது. ஆனால் அந்த ஜம்ப் பண்ணுற விஷயம்தான் தலை அப்படியே அப்படி இப்படி சுற்றிட்டெல்லாம் விழுகிறாங்க. இது ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு ஒரு நல்ல இடமா பார்த்து போங்க. ஏன்னா இந்த மாதிரி சேஃபே இல்லாத இடத்துல போய் நமக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. நான் கேட்கவும் செஞ்சேன், அது செஞ்சு முடிச்சு இறங்கினவங்கக்கிட்ட எப்படி இருந்ததுன்னு.
ஐயோ, நம்மளால எந்த ஆக்டிவிட்டி இப்போ பண்ண முடியாதனால நான் எதுவுமே பண்ணலை. இல்லைனா ஏதாவது ஒன்று ஏறி உட்காந்து இருந்திருப்பேன். பட் சத்தியமாக அது கிடையாது. அது என்னமா போயிட்டுருக்கு. ஸோ இது பாருங்கள், இப்படி தாங்க பாப்பி ஹில்ஸா என்னமோ பஞ்சி எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் இவங்க போகிறதா. நான் இவங்கக்கிட்ட தான் கேட்டேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வெயிட் லிமிட் வரைக்கும் இருக்குது. போகிறது பார்த்தீங்களா, அப்போ தலையே சுற்றிருச்சு. கையும் காலெல்லாம் வேறு பார்ட்டில் போகுது. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஒன்றா மேலே டாப்பில் போயிட்டு இப்படி வரும், வேணும் என்னன்னு தெரியல இது. ஓகே, அவங்க ஹாப்பினா ஹாப்பி. நமக்கு அது அவ்வளோவா சேஃப் தோணலை. யாருமே அந்த சைடே போகலை. போயிருந்தோம் நம்ம வேறு இப்போ தான் சாப்பிட்ருக்கோமா, எல்லாமே வெளியே வந்திருக்கோம். அப்புறம் இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டும் இப்போ என் ஹஸ்பண்டோட தம்பியும் என் 2 குட்டி பசங்களும் குவாட் பைக்கிங்க்கு வந்துட்டு அப்பா அம்மா கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு சிலருக்கு ஓட்ட தெரியும், சிலருக்கு ஓட்ட தெரியாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கும் ஆள் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கூடவே உட்காருவாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணும்போது ஓட்டலாம். இவர் தான் பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டே இருந்தார். தமிழ் டைலாக்கெல்லாம் பயங்கரமாக வந்தது. அப்புறம் இந்த சின்ன பையனும் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் வேண்டியது வந்தது. அங்கே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட டர்ன். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு வரட்டும், அடுத்தது ஹஸ்பண்ட் போவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வண்டி தான் இருக்குது. அந்த 2 வண்டி அப்படியே ஆல்டர்னேட்டிவாக அப்படியே போயிட்டுருக்கோம். Okay, pediki. Okay.
ஸோ கைஸ் நம்ம அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நல்லா மாங்காய் யம்மியாக இருந்தது, நெல்லிக்காய் அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மாங்காய் விட ஆக்சுவலி இங்கே நெல்லிக்காவும் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் போட்டிங் வந்துட்டு நான் போகலை, இவங்க எல்லாமே போனாங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுத்துச்சு நானும் அப்பாவும் இங்கே இருந்துக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்ம இவங்க போய் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க வந்துட்டு 2 பேர் வந்து பெடல் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க, தம்பியும் தம்பி ஒய்ஃபும். அப்புறம் வந்துட்டு பாக்கி உள்ளவங்க வந்து ஃபேமிலியாக வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து போனாங்க. நாங்கள் நினச்சோம் பெடல் பண்ணுற போட்டில் இவங்க 2 பேரும் அப்புறம் இவனையும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சின்ன குழந்தைங்க பெடல் போட்டில் வந்துட்டு அலோட் கிடையாது. ஸோ அவனும் எங்கள் கூட தான் இருந்தான், நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இவங்க 2 பேரும் பெடல் போட்டிலுக்கு ஏறிட்டாங்க. அண்ட் இவங்க போனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்களுக்கு க்யூ ரொம்பவே பெருசாக இருந்தது. அதனால இவங்க வந்து இன்னும் அவங்களோட ஃபேமிலி இருந்த அவங்களோட பசங்க கூட போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பெடலிங் போட் எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி போட் மாதிரி ஒரு 8 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படியே அவங்க போனாங்க. லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்டுனா லெஃப்ட். ஓடிக்கோடிக்கு டாடா பாய் பாய். ഇവിടെ നോക്കൂ. எப்படி 2 பேர் கதை பேசி மெதுவாக வராங்க, பின்னாடி ஒரு 2 பேர். இதை என்னென்னா பெடல் போட்டில் 2 பேர் பெடல் பண்ணி வரணும். ஐயோ கால் ரொம்பவே வலிக்கும். நான் ஒரு வாட்டி போயிட்டு ரொம்பவே சிக்கிட்டோம். நாம் இங்கே துபாயில் தான்
ஐயோ என்னால் முடியல. அண்ட் நான் அதோட பெடலிங்கேன்னு வந்து நான் நிறுத்திட்டேன். ஏன்னா அவரும் வந்துட்டு கொஞ்சம் தான் வந்து நானும் அப்படி தான். ஸோ ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கால் ரொம்பவே வலிக்கும். அதனால நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பெடலிங் போட்டு. பட் அப்படியே மெதுவாக போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஃபைனலி நம்ம வந்து வீடு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் ஹோ மை காட், இந்த ஸ்பாட் இருக்குது பாருங்கள், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபாக் வரும் பாருங்கள், மிஸ்டா, அந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு இது வந்திருந்தது. இதாக இப்படி போக மாதிரி அப்படியே பறந்து போகுது. எனக்கு இந்த மாதிரி இடத்துல ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பறந்து போகணும், இந்த மாதிரி தொடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கேருந்து பார்த்து இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஊட்டி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஆனாலுமே நம்ம பார்த்தது கிடையாது. அண்ட் இவங்க ஹஸ்பண்டும் தம்பியும் கார் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். அப்படியே அவங்க மூஞ்சிலேருந்து அப்படியே அந்த இது போன மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் இறங்கி போய் கீழே பார்த்தோம். ஸோ கீழே போய் கொஞ்சம் தூரம் பார்க்க முடியும் அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கும்போது நிறையா இந்த வெதர் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுதான் கண்டிப்பாக சொல்லணும். நாங்கள் போன அன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருந்தது. ஆனால் அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒன்றுமே ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணல. பட் அடுத்த தூசம் வந்து சின்னதாக ஒரு மழை, ஒரு சாரல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெதரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே இருந்து பார்க்குறக்கும். அண்ட் இங்கே நின்று நம்ம வியூ எல்லாமே பார்க்குறக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சு அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நமக்கு சாப்பாடு வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தோம். அதுக்கு நடுவில் ஹஸ்பண்டோட தம்பி பண்ணுற வேலை பாருங்கள். 2 பேரையும் சண்டை போட பில்லோ ஃபைட் அப்படின்னு பேரையும் வச்சுட்டு 2 பேரும் அங்கே இங்கேயும் அவன் பாருங்கள் பயங்கரமாக மூஞ்சியெல்லாம் பயங்கர ஹார்டாக வச்சுட்டு கோவத்தில் இருக்கான். ஒவ்வொரு அடியும் மற்றவனுக்கு பயங்கரமாக அடி கிடைக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2ம் இந்த மாதிரி தாங்க அடிச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலே. நான் நினைக்கிறேன் இவன் தான் சொல்லி கொடுக்குறான்னு. அவனை தான் பிடிக்கணும். 2ம் எப்படி அடி விடுதுங்க. ஐயோ முடியலடா சாமி. அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி எங்கே வந்திருக்கோன்னே தெரில. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ கோவிலுக்கு வந்துட்டு இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே பார்க்குறக்கு இப்படி இருக்குங்க, ஆனால் உள்ளே போகும்போது நல்லா இருந்துச்சு. போய் சாமி கும்பிட்டு நம்ம வந்துட்டு அங்கே சூப் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சூப் பேர் வேறு அது நம்ம நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் சூப்பாக வச்சு குடித்தோன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் 3-4 கிளாஸெல்லாம் எல்லோரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்போ அந்த வியூ பாயிண்டில் நல்ல காற்று சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பபிள்ஸ் எல்லாம் விட்டு கொஞ்சம் விளையாட்டெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அதோட வியூ தாங்க இது ரொம்ப அழகாக இருந்தது. அம்மாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஃபேமிலி கூட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருந்து சுற்றுறது, தனியாக போகிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஆனாலும் வந்துட்டு ஃபேமிலியோடு போகிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தாங்க எப்போவுமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறது, பலூன் இந்த மாதிரி உடைக்கிறது, பின்ன ஆர்ச்சரின்னு சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கும். எல்லாருமே போட்டோம். கன் ஷாட் எல்லாம் எல்லாருக்குமே நல்லா தான் வந்தது. எல்லாருமே ஒரு விதம் எல்லாமே போட்டோம்.
ஆனால் ஒருத்தன் போடும்போது தாங்க ரொம்ப ஃபன்னினாக இருந்துச்சு. என்ன தான் அவன் போட்டாலும் அந்த பலூன் உடைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுதான் ரொம்ப இதாக இருந்தது. இவனுக்கு வந்துட்டு என்னென்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு அங்கே இது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் நினச்சினா இவன் அமுத்திட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்தது. സനനെ നിർത്തി അടിച്ചാലോ? സനനെ അവിടെ നിർത്തിയിട്ട് തലയിൽ വെച്ച് അടിച്ചാലോ? അച്ഛാ അതിനി പോവില്ല, അത് റിപ്പയർ ആയി. സൂപ്പർ. എവിടെ പൊട്ടിയില്ലേ? സന അടിയിൽ വെച്ചോ, അടിയിൽ കൊറേ ഉണ്ട്, ഏതെങ്കിലും ഒന്ന് പൊട്ടും. രണ്ടാമത് പോയി, രണ്ടാമത് അടിച്ചില്ല. ഇതെന്താ പോണില്ല? ஹோல் வேணும். எல்லாமே நல்லதானா? அடிக்கிறது மட்டும் தான் சரியில்லை. പൊട്ടിച്ചു. അച്ഛ ഇനിയുണ്ട് മൂന്നെണ്ണം. അച്ഛ മൂന്നെണ്ണം. അച്ഛൻ ഒന്ന് അടിച്ചിട്ടുള്ളൂ. இந்த ஃபன்னோட இந்த என்ஜாய்மெண்ட்டோட நம்ம வந்துட்டு இனி ஏற்காடுக்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து விசிட் பண்ணுவோம். நல்ல ஸ்டே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாருமே இருக்க போகிறோம். அண்ட் நம்ம வந்துட்டு இப்போது வந்து நம்ம கிளம்பி நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. அண்ட் அம்மா அப்பா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு இனி நாம் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர் ரீச் ஆக போகிறோம். அண்ட் நாம் வந்து ட்ரெயினில் சேலம் டு கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறனால நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லுமே ஏற்காடோட ஃபுல் மெமரிஸ் தான். நம்ம வந்து 2 days இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்து 2 nights. அதில் 1 night வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம். அடுத்த நாள் நைட்டாக வந்து அந்த ஹோல் டே நம்ம ஃபுல்லுமே சுற்றினது தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.